ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சில டியூனோஸ் பார்க்கலாம் சோஷியல் சயின்ஸில். இது வந்து ஜாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாமே இன்க்ளூட் ஆகுது இல்லையா? அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சந்திரகுப்தா ஒன் வாஸ் த கான்டெம்பரரி ஆஃப் கான்ஸ்டன்டைன் த கிரேட், த ரோமன் எம்பரர் ஹூ ஃபவுண்டட் கான்ஸ்டன்டினோப்பிள். சரிங்களா? சந்திரகுப்த ஒன் வந்து யாரோட சமகாலத்தவர்னா கான்ஸ்டன்டைன், அது வந்து ரோமன் எம்பரர். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷாஸ் டைம் கோயின்சிடட் வித் த எர்லி டேஸ் ஆஃப் தாங் டைனாஸ்டி ஆஃப் சைனா. அப்போ ஹர்ஷா பீரியட் வந்து யார் காலத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தாங் டைனாஸ்டி சைனாவில் இருக்கிறப்போ வந்து இந்தியாவில் வந்து ஹர்ஷா டைனாஸ்டி இருந்துச்சு. தேர் கேபிட்டல் சியான் வாஸ் எ கிரேட் சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லேர்னிங். யார்? இந்த சைனாக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது ஹர்ஷர் வந்து சைனாவில் தாங் டைனாஸ்டி நடந்தப்போ கான்டெம்பரரியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. இது யாரோடதுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் பல்லவாஸ்க்கு. சரிங்களா? பல்லவாஸ்க்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னா மண்டகபட்டு கேவ், ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷனாக புலகேசி 2. அதே மாதிரி காப்பர் பிளேஸில் வந்து காசக்குடி காப்பர் பிளேட்ஸ், இது வந்து நந்திவர்மன் பீரியடில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் சோர்ஸஸ் எதுனா மத்தவிலாச பிரஹசனா, அவந்தி சுந்தரு கதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கிளம்பகம், இதெல்லாமே வந்து பல்லவாஸோட லிட்ரேச்சர் சோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் நோட்டீஸ் எதுனா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் ட்ராவலர் ஹுயன்சாங். சரிங்களா? இது எல்லாமே வந்து சோர்ஸஸ் பார்த்துக்கோங்க, எந்த டைனாஸ்டிக் என்ன சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், நரசிம்மவர்மன் ஒன் ஆர்மி ஜென்ரல் வந்து பரஞ்சோதி. சரிங்களா? இது வந்து எர்லியாக வந்து கேட்டிருக்காங்க கொஷின். நரசிம்மவர்மன் ஒன்னோட ஆர்மி ஜென்ரல் யாருன்னா பரஞ்சோதி, பாப்புலர்லி நவுன் அஸ் சிறு தொண்டர். ஒன் ஆஃப் த 63 நாயன்மார்ஸ், பரஞ்சோதி led the Pallava army during the invasion of Vatapi. After the victory he had change of heart and devoted himself to Lord Shiva. இது வந்து எங்கே சோர்ஸ்னால் பெரிய புராணத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பரஞ்சோதி என்றவர் தான் வந்து நரசிம்மவர்மனுக்கு வந்து ஆர்மி ஜென்ரலாக இருந்தாங்க. அவர் தான் வந்து சிறு தொண்டர். இது வந்து அந்த தமிழில் 63 நாயன்மார்கள் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த கிங் அண்ட் டைட்டில். என்னென்ன டைட்டில்? சிம்ஹா விஷ்ணுக்கு வந்து அவனி சிம்ஹா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு இந்த கொஷினை, பார்த்துக்கோங்க. மகேந்திரவர்மன் ஒன்னுக்கு வந்து சங்கீர்த்தன ஜட்டி, மத்த விலாசா, குணபாரா, சித்திரக்கார புலி, விசித்திர சித்தா. இது எல்லாமே வந்து மகேந்திரவர்மன் ஒன்னுக்கு. நெக்ஸ்ட் வந்து நரசிம்மவர்மன் ஒன்னுக்கு பாருங்கள், மாமல்லன், வாத்தாப்பி கொண்டான். இந்த 2 டைட்டில் வந்து நரசிம்மவர்மருக்கு இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன டைட்டில்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன். இட் இஸ் ஃபவுண்ட் அட் மேகுடி டெம்பிள் இன் ஐஹோலே. எங்கன்னா பாகல்கட் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் இருக்குது. இட் இஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். இது கேட்டிருக்காங்க. ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். யார் வந்து இது எழுதுனதுன்னா ரவிகீர்த்தி தான். எ கோர்ட் போயட் ஆஃப் த சாளுக்கியா கிங் புலகேசி 2. அப்போது புலகேசி 2 பீரியடில் இருந்த கோர்ட் போயட் யாருன்னா ரவிகீர்த்தி. அவர் வந்து தான் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காரு. இட் மேக்ஸ் அ மென்ஷன் ஆஃப் டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பை புலகேசி. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஹர்ஷா வந்து தோக்கடிச்சார் இல்லையா புலகேசி 2, அதை பற்றி பேசியிருக்குது. இது ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த பாக்ஸு இதில் வந்து 3-4 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சாளுக்கியாஸ்க்கான சோர்ஸ் பாருங்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுனா பாதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேஷா. அப்போ மங்களேஷா வந்து கொடுத்த இன்ஸ்கிரிப்ஷன் எதுனா பாதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து காஞ்சி கைலாசநாதா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று, பட்டடக்கல் விருப்பாக்ஷா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று, ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலகேசி 2. இது எல்லாமே வந்து சாளுக்கியாஸ் பற்றி டீல் பண்ணுது. அதுலேயே வந்து ஃபாரின் நோட்டீஸ் பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் ட்ராவலர் ஹுயன்சாங். அவரோட இது கூட வந்து எது பற்றி டீல் பண்ணுதுன்னா இந்த சாளுக்கியாஸ்க்கும் ஹர்ஷாஸ்க்கும் நடந்த இதெல்லாமே வந்து டீல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பட்டடக்கல் பற்றி கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இஸ் எ ஸ்மால் வில்லேஜ் இன் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. அப்போ பட்டடக்கல் எங்கே இருக்குதுன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. இட் ஹேஸ் 10 டெம்பிள்ஸ். எவ்வளோ டெம்பிள் இருக்குது? 10 டெம்பிள்ஸ். அவுட் ஆஃப் தெம் 4 வேர் பில்ட் இன் நார்த்தன் ஸ்டைல்ஸ். 10ல் 4 வந்து நார்த்தன் ஸ்டைல். அந்த நார்த்தன் ஸ்டைல் பேர் தான் வந்து நகரா ஸ்டைல். while the rest 6 are in the southern திராவிடன் ஸ்டைல் நம்மளோடது. விருப்பாக்ஷா டெம்பிள் அண்டு சங்கமேஸ்வரா டெம்பிள் ஆர் இன் திராவிடன் ஸ்டைல். இதில் விருப்பாக்ஷா டெம்பிள், சங்கமேஸ்வரா டெம்பிள் வந்து திராவிட பாணியில் இருக்குது. அண்டு பாப்பநாதா டெம்பிள் இஸ் இன் நகரா ஸ்டைல். த விருப்பாக்ஷா டெம்பிள் இஸ் பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் காஞ்சி கைலாசநாதா டெம்பிள். காஞ்சி கைலாசநாதா டெம்பிள் மாதிரியே பில்ட் பண்ணியிருக்குது. எதுனா வந்து
விருப்பாக்ஷ டெம்பிள் தான் இந்த மாடல் பார்த்து அது பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கல்ப்சர்ஸ் brought from காஞ்சிபுரம் எம்ப்ளாய்ட் இன் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். காஞ்சிபுரத்துலேருந்து தான் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து டெம்பிள் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிஷான் ஜெயிண்ட் புத்தா 71 மீட்டர் டால் இருக்குது. இது வந்து பில்ட் டூரிங் த தாங் டைனஸ்டி இன் சைனா. அதோட பீரியட் பார்த்துக்கோங்க 713 அண்ட் 803 AD. அதே மாதிரி பாக்தாத், த கிரேட்டஸ்ட் சிட்டி ஆஃப் த இஸ்லாமிக் எம்பையர் ஆஃப் 8th to 10th century AD. பாக்தாதோட பீரியடும் ஜெயிண்ட் புத்தா 71 மீட்டர் டால் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாகிரபி ரிலேட்டடான இது வந்திருக்கு. நாட் ரெஃபர்ஸ் டு த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ். ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இன்னொரு மவுண்டன் ரேஞ்ச் கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, அங்கே இருக்கிற பிளேஸ் வந்து நாட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், திபெட் இஸ் கால்டு த ரூப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் வந்திருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தேர்ட் போல்னு எது சொல்கிறாங்கன்னா திபெட்டை தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரூப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கோல்டு வெதர், லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் இன்ஹாஸ்பிட்டபிள் என்விரான்மெண்ட், இதனால எல்லாமே வந்து அது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இஸ் கால்டு ஆர்ச்சிபெலகோ. த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிபெலகோ இஸ் இன் இந்தோனேஷியா. இந்த கொஷினு ஆர்ச்சிபெலகோ பற்றி ப்ரீவியஸ் இயரில் வந்துருக்குது பார்த்துக்கோங்க. குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து என்னென்னு கூப்பிட்றாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நேம் ஆஃப் த ரிவர் வந்து யாங்ச் எங்கே இருக்குதுன்னா ஈஸ்ட் சைனா சி. இதோட லென்த் வந்து 6350 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹோங்கோங், மெக்காங், எனிசே, ஓபி, பிரம்மபுத்திரா. இது பாருங்கள், பே ஆஃப் பெங்கால் அவுட்ஃப்ளோ வந்து ஆரிஜின் வந்து ஹிமாலயாஸில். இதோட இது வந்து 2900 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து இந்தஸ் ரிவர் வந்து ஹிமாலயாஸ், அரேபியன்ஸில் அவுட்ஃப்ளோ 3610 கிலோமீட்டர் லென்த்து. அமூர் கேஞ்சஸ் ஹிமாலயாஸில் ஆரிஜின், பே ஆஃப் பெங்கால் அவுட்ஃப்ளோ 25 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து இரவாடே நார்த்தன் மியான்மார், பே ஆஃப் பெங்கால் 2170. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இது யாங்சாங் வந்து கொஷனில் வந்துருக்குது, வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட்டு ரிவர் அந்த மாதிரி. இங்கே தான் சைனாக்காரங்களுக்கு வந்து 3 கார்ஜியஸ் டேம்னு சொல்கிறாங்களே, அது அந்த ரிவர் மேலே தான் கட்டியிருக்காங்க. அதனால தான் அது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த 3 கார்ஜியஸ் டேம் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் யாங்ச்சி. இப்போ பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் பவர் ஸ்டேஷன் டேம் இன் த வேர்ல்டு. இட் ஃபுல்ஃபில்ஸ் த 10% ஆஃப் பவர் நீட் ஆஃப் சைனா. சைனாவோட 10%க்கு வந்து அந்த ரிவர்லேருந்து தான் பவர் எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரிவர் பாருங்கள். இது வந்து கிளைமேட்டு, லொக்கேஷன், ஃப்ளோரா, ஃபானா. ஃப்ளவரு அங்கே இருக்கிற அனிமல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எந்த மாதிரி இது இருக்குன்னா எவர் கிரீன் ட்ரீஸ், முகன், ரப்பர், ரோஸ்வுட்டு. அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து டைகர், கமோடன், டிராகன், ரைனோசர்ஸ். இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சம்மர், ரெயின்ஃபால், ட்ரை வின்டர். இந்த இடத்துல வந்து டைகர், எலிஃபண்ட், இந்தியன் கோப்ரா இந்த மாதிரி இருக்கும். ட்ரீஸ் வந்து டேக்கு, சாண்டல்வுட், பேம்பு. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் பாருங்கள், கேக்டஸ்ஸு, டேட்ஸு, தார்னி ஷ்ரப்ஸு, புபிள் ட்ரே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து டெசர்ட், ஆக்சிஜன், சாண்ட் க்ரோஸ், கேமல் எல்லாம் இருக்குது. ட்ரை வின்டர், வார்ம். சம்மரில் வந்து செரி, ஆப்ரிகாட், ப்ளம்மு, ஜாப்பனீஸ் மக்காக்கு, ஜெயிண்ட் பாண்டா. ஜெயிண்ட் பாண்டா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ட்ரை வின்டர், வார்ம் சம்மரில் இருக்கும். இந்த மாதிரி தான் இதில் கொஷின்ஸ் வரும். வார்ம் சம்மர் அண்டு வின்டர் ரெயின்ஃபாலில் வந்து என்ன பிளான்ஸு, பிக்ஸ், ஆலிவ்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லிங்க்ஸ், ஜாக்ராபிட் எல்லாமே வந்து வார்ம் சம்மர் அண்டு வின்டர் ரெயினில் இருக்கும். லாங் அண்ட் ட்ரை வின்டர், ஷார்ட் அண்ட் கூல் சம்மரில் வந்து கொனிஃபரஸ் ட்ரீஸ், ஃபைன் ஃபீர் ஸ்ப்ரூஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து சைபீரியன் டைகர், ப்ரௌன் பேர், wolf எல்லாமே வந்து இந்த கிளைமேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட் ஸ்னோ கவரில் பாருங்கள், லிச்சன்ஸ், மோசஸ், கிராஸ் எல்லாமே பர்மனெண்ட் ஸ்னோ கவரில் இருக்குது. போலார் பேர், லெமிங், ரெயின்டீர், ஆர்டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்குது பாருங்கள், பர்மனெண்ட் ஸ்னோ கவரில் இருக்குது. Banao rice terrace வந்து Banao rice terrace were built 2000 years ago by the Ifugos people in the Philippines. இது வந்து எங்கே வந்து எந்த நாட்டில்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில். இட் இஸ் லொக்கேட்டட் அப்ராக்சிமேட்லி அபவுட் 1524 மீட்டர் அபோவ் சி லெவல். சி லெவல்லேருந்து இவ்வளோ மீட்டர் ஹைட்டில் தான் வந்து இந்த கல்டிவேஷன் பண்ணுறாங்க. எங்கே ஃபேமஸாக பண்ணாங்கன்னா பிலிப்பைன்ஸில். இது Banao rice terrace. நெக்ஸ்ட் வந்து Rub al Khali desert is the largest continuous sandy desert in the world. It is found in the
சதர்ன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து டெசர்ட்டாக தானே இருக்கும் ஃபுல்லாக. அப்போ அதில் வந்து ரப் ஆல் கலி டெசர்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் அங்கோர் வாட் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இட் இஸ் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இட் இஸ் பில்ட் பை த கிங் சூரியவர்மன் 2. சூரியவர்மன் 2 தான் இந்த டெம்பிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இன் 1100 AD அட் காம்போடியா. காம்போடியாவில் இருக்கிற பெரிய ஹிந்து டெம்பிள் இதுன்னு சொல்கிறாங்க. யார்? கிங் சூரியவர்மன் 2 தான் போய் அங்கே கட்டியிருக்காரு. அங்கோர் வாட் மீன்ஸ் த சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் இன் கெமர் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜில்? சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்ன்றாங்க, கெமர் லாங்குவேஜில். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் த வேர்ல்டு. காம்போடியாவில் அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் போய் கட்டியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் பாருங்கள். த யூரோப்பியன் யூனியன் இஸ் அன் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் ஆஃப் 28 மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபார் their வெல்ஃபேர். இட் இஸ் ஹேஸ் ஓன் ஃப்ளாக் அண்ட் காமன் கரன்சி யூரோ. யூரோப்பியன் யூனியனோட கரன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க, யூரோ. இதில் வந்து 28 கண்ட்ரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் த நெதர்லாண்ட்ஸ். about 25% of the Netherlands lies below sea level, so they have built dikes. They have reclaimed new land from the sea with the help of dikes. These reclaimed lands are called polders. இது வந்து sea level விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக வந்து இப்போ sea level விட கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இது ஏதாவது சில ரெயின் வந்தாலும் ஃப்ளட்ஸ் வந்தாலும் தாங்காமல் ஊரே அழிஞ்சிரும் இல்லையா, அவ்வளோ வந்து வல்னரபுளாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் Fjords வந்து fjords is a narrow and deep sea inlet between steep cliff. It helps in the following ways. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் reduces the speed of wind irrespective of its direction. சரிங்களா, விண்டு ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த fjord வந்து யூஸ் ஆகுது. The force of sea waves are also controlled. Sea waves இது கண்ட்ரோல் பண்ணுது. Hence areas of the fjords are the best suited for natural harbors. இது வந்து நேச்சுரல் ஹார்பராக வந்து ஹெல்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டு த மேட்டர்ஹார்ன். த பிரமிட் ஷேப்டு மேட்டர்ஹார்ன் மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்விஸ் ஆல்ப்ஸ், எ ஹைட் ஆஃப் 4478 மீட்டர். இட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் ஷேப். இந்த ஷேப் தான் வந்து மேட்டர்ஹார்ன், கொம்பு மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா ஸ்விஸ் ஆல்ப்பில் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஃபாரஸ்ட். த லஷ் அண்ட் டார்க் கலர்டு பிக் அண்ட் பைன் ட்ரீஸ் ஆர் கிவ் பிளாக் கலர் டு திஸ் ரீஜன். பிளாக் ஃபாரஸ்ட்னு ஏன் சொல்கிறாங்க, அங்கே வந்து பைன் ட்ரீஸு பிக் ட்ரீஸ் வந்து அத்திமரங்கள் வந்து அதிகமாக இருக்குது, அதனால அதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ரிவர்ஸ் ஓல்கா, டென்யூப், நைப்பர், ரைன், ரோனி, போ, தேம்ஸ். இது எல்லாமே வந்து எங்கே அவுட்ஃப்ளோ ஆகுது, சோர்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து டெட்டுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கிளைமேட் divider. The Alps mountain, in the mountain Alps mountain separates the Mediterranean climate from the cold climate of the north. இந்த மவுண்டன் தான் செப்பரேட் பண்ணுது ரெண்டு கிளைமேட்டையும். த மெடிட்டேரேனியன் கிளைமேட் ஃப்ரம் த கோல்டு கிளைமேட்லேருந்து பிரிக்குது. இது ஆல்ப்ஸ் மவுண்டன். அப்போ இதுதான் வந்து கிளைமேட் டிவைடர்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.